அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2026ஆம் ஆண்டு தைப்பூசம் ஒரு நாள் விரதம் இருக்கும் மிக மிக எளிய சக்தி வாய்ந்த முறையும் அற்புத முருகப்பெருமான் மந்திரமும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்லித்தரப்போகிறேன். ஏற்கனவே தைப்பூசத்தன்னைக்கு என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இன்று காலையிலேருந்து நிறைய சகோதர சகோதரிகள் ஒரு நாள் விரத முறையை இன்னும் எளிமைப்படுத்தி எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த ஆடியோ பதிவு. ஆடியோக்கு போகிறதுக்கு மேலே ஓர் அறிவிப்பு. தைப்பூச நாளில் அன்னதானம் செஞ்சீங்கன்னா முருகப்பெருமான் அருளால் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். நமது ஆனந்தோலி அறக்கட்டளையின் அன்ன சேவா குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானம் செஞ்சிட்ருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அது உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். தைப்பூசத்தன்னைக்கு நமது அன்னசேவா குழு முருக பக்தர்களுக்கு உணவு தானமும் மோர் தானமும் செய்யறதுக்கு விரிவாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக உதவ முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். டிஸ்பிளேல எனது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது. மனமிருந்தால் உதவுங்கள். முருகன் அருள் கிடைக்கட்டும். தைப்பூசம் என்னைக்கு வருது? 1/2/2026 தை 18 ஞாயிற்றுக்கிழமை. முருகப்பெருமானை வணங்க, முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய மிக மிக உத்தமமான நாள் இந்த தைப்பூச நன்னாள். இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கிரும். உங்களுக்கு புதிய புதிய வருமான வாய்ப்புகள் வரும். பிரிந்து போன உறவுகள் வந்து சேரும். உங்கள் குழந்தைகள் எதிர்காலம் நன்றாக இருக்கும். அவங்க நல்லா படிப்பாங்க. எதிரி தொல்லை இருக்காது. புதிய புதிய வேலை வாய்ப்புகள் வரும். பதவி உயர்வு கிடைக்கும். அரசியலில் ஜெயிப்பீங்க, கலைத்துறையில் ஜெயிப்பீங்க, பேச்சுத்துறையில் ஜெயிப்பீங்க. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி அந்த வேலையில் முதன்மையாக இருப்பீங்க. நீங்கள் விரும்பிய இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு அத்துணையும் கிடைக்கும். சரிங்களா? ஒரு நாள் விரதத்தை இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படம், முருகப்பெருமான் சிலை, அதற்கு முன்பாக 6 தீபங்கள் நீங்கள் ஏற்றுங்க. யார் விரதம் இருக்கீங்களோ இதை செய்யுங்க. 6 தீபங்கள் கிழக்கு திசை நோக்கி எரியுமாறு ஏற்றி முருகப்பெருமானுக்கு ஒரு டம்ளர் பால் நெய்வேத்தியமாக வைத்து ஓம் சரவண பவ அப்படின்னு ஒரு 21 முறை சொல்லிட்டு விரதத்தை தொடங்குங்க. மாலை பூஜை செய்து விரதத்தை முடிக்கணும். மாலை பூஜை 5:15க்கு மேல இரவு 9:30க்குள்ள எப்பனாலும் நீங்க செய்யலாம். விரதம்னா என்ன? திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகள் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வருடமும் ஒரு சில சந்தேகங்களை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. விரத காலத்தில் டீ சாப்பிடலாமா, காபி சாப்பிடலாமா, ஜூஸ் குடிக்கலாமா? தாராளமாக குடிங்க, தவறு கிடையாது. அதுவும் குடிக்காம தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் இருக்கும்னு நினைச்சாலும் இருங்க. விரத காலத்தில் தண்ணீர் நிறைய குடிங்க. அது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்க வேண்டியது கிடையாது, இருக்கவும் செய்யாதீங்க. சரிங்களா? திட உணவுகளை மட்டும் தவிர்த்துருங்க. முக்கியமான விஷயம், இந்த விரத நேரத்தில் தூங்கக்கூடாது. இந்த விரத நேரத்தில் தேவையில்லாத கேளிக்கை நிகழ்ச்சிகள் டிவியில் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு எந்நேரமும் சினிமா பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. விரதம் இருக்கிறதுனா என்ன? உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துதல். அதாவது முருகப்பெருமான் நினைவாகவே இருக்கணுங்கிறதுக்காக தான் விரதத்தை மேற்கொள்கிறோம். சாப்பாடு இல்லாமல் நம்ம விரதத்தை மேற்கொள்கிறோம். அந்த சமயத்தில் நீங்கள் கேளிக்கை நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனவே முழு நேரமும் முருகப்பெருமானை தியானித்து கொண்டே இந்த விரதத்தை மேற்கொண்டு மாலை பூஜை அறையில் 6 தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்றி முருகப்பெருமானுக்கு தேன், தினைமாவு, சர்க்கரை பொங்கல், தயிர், பாயாசம், இப்படி உங்களால் என்னென்ன வைக்க முடியுமோ தாராளமாக நெய்வேத்தியம் வைத்து ஓம் ஷண்முகா நமோ நம, ஓம் ஷண்முகா நமோ நம, ஓம் ஷண்முகா நமோ நம அப்படின்னு 108 முறை சொல்லி முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க. உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டி அந்த பிரசாதத்தை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள். இதைவிட எளிமையாக தைப்பூச விரதம் மற்றும் வழிபாடு யாராலையும் சொல்ல முடியாது. அனைவரும் செய்து முருகப்பெருமான் அருள் பெற அன்போடு அழைக்கிற வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே, நீங்கள் உங்கள் நாட்டில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விரதத்தை தொடங்கி மாலை வழிபாடு செய்து விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள். இந்த தைப்பூச நாளில் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் சென்று தரிசனம் பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பு. விரதம் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விரதத்தோடு சேர்த்து அன்னதானமும் செய்யுங்க. அப்போதான் கூடுதல் பலன் கிடைக்கும்.
இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு அன்பு அறிவிப்பு. முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூசத்தை போல ஆதி கடவுளான சிவபெருமானுக்கு உகந்த நாள் மாசி மகா சிவராத்திரி பிப்ரவரி 15ஆம் தேதி வருது. ஒவ்வொரு வருடமும் சிவராத்திரிக்கு நம்ம ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குறது வழக்கம். இந்த வருடத்துக்குண்டான வாட்ஸ்அப் குழுவும் தொடங்கிருச்சு. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே குருவுடன் இணைந்து சிவ தரிசனம் காண, சிவ பூஜை மிக எளிமையாக எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள, 4 சிவ ருத்ர மந்திரங்களை உபதேசம் பெற, சிவ தீட்சை மானசீக முறையில் வாங்க, சிவ தியானம் செய்வது எப்படி என்று கற்றுக்கொள்ள, அன்று நள்ளிரவு 12 மணிக்கு உங்கள் பிரார்த்தனையை சிவனிடத்தில் சேர்க்க வாருங்கள். மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு. அந்த குழுவில் சேர டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சிவராத்திரி அல்லது ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அந்த குழுவினுடைய பதிவு கட்டண விவரங்கள் வழங்கப்படும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.